जय कुंज बिहारी जय राधा माधवा 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 जय कुंज बिहारी
பகவத்கீதை உண்மையுள் அத்தியாயம் 2 பதம் 27. அப்படி ஸ்லோகம் படிக்கிறேன், சொல்லுங்க. ஜாதஸ்யஹி த்ருவோ மிருத்யு த்ருவம் ஜன்ம மிருதஸ்ய ச தஸ்மாத் अपरिहार्येते नत्वं शोचितुं अर्हसि जातस्य हि ध्रुवो मध्ये ध्रुवं जन्म मृतस्य च तस्मात् अपरिहार्येते नत्वं शोचितुं अर्हसि जातस्य हि ध्रुवो मृत्यु ध्रुवं जन्म मृतस्य च तस्मात् अपरिहार्येते नत्वं शोचितुमर्हसि மொழிபெயர்ப்பு மற்றும் பொருளுரை வழங்கியவை ஆசா பக்திவேதாந்த சுவாமி பிறந்தவன் எவனுக்கும் மரணம் நிச்சயம், மரணம் அடைந்தவன் மீண்டும் பிறப்பதும் நிச்சயமே. எனவே தவிர்க்க முடியாத உன் கடமைகளை செயலாற்றுவதில் நீ கவலைப்படக்கூடாது. பொருளுரை. வாழ்வில் ஒருவன் செய்யும் செயல்களுக்கு ஏற்ப அவன் மறுபிறவி எடுத்தாக வேண்டும். மேலும் ஒரு முறை செயல்களை முடித்த பின் மீண்டும் பிறப்பிற்காக இறந்தாக வேண்டும். இவ்வாறு முக்தியின்றி பிறப்பும் இறப்பும் ஒன்றன் பின் ஒன்றாக தொடர்ந்த வண்ணம் உள்ளன. எனினும் பிறப்பும் இறப்பும் தொடர்கின்றன என்ற கருத்து கொலை, மிருகவதை, போர் முதலிய தேவையற்ற செயல்களை ஆதரிப்பதில்லை. அதே நேரத்தில் சட்டம் ஒழுங்கை காப்பாற்றுவதற்காக வன்முறையும் போரும் மனித சமுதாயத்தில் தவிர்க்க முடியாதவை. பகவானின் விருப்பமான குருட்சேத்திர போர் தவிர்க்க முடியாததாகும். மேலும் நேர்மைக்காக போரிடுவது சத்திரியனின் கடமை. தனக்குரிய கடமையை செய்வதில் உறவினரின் இழப்புக்காக அர்ஜுனன் ஏன் கவலைப்படவோ ஐயப்படவோ வேண்டும்? சட்டத்தை மீற அவனுக்கு உரிமை இல்லை. ஏனெனில் அவ்வாறு செய்தால் அவன் மிகவும் பயந்து கொண்டிருந்த பாவ விளைவுகளை அவன் அடைந்தாக வேண்டும். தனக்குரிய கடமையை புறக்கணிப்பதால் தன் உறவினரது மரணத்தை அவன் நிறுத்த முடியாது என்பது மட்டுமல்ல, தவறான முடிவை எடுத்ததற்காக இழிந்தவனாகி விடுவார். ஹரே கிருஷ்ணா. ஓம் அஜ்ஞானதிமிராந்தஸ்ய ஞானாஞ்சனசலாகயா சக்ஷுருன்மிலிதம் येन तस्मै श्रीगुरवे नमः. नमो ओं विष्णुपादाय कृष्णप्रस्थाय भूतले श्रीमते भक्तिवेदान्तस्वामिनिधि नामिने. नमस्ते सरस्वतीदेवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी वाक्यात्यदेशधारिणे
जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौर भक्तवृंद हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे 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 राम 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 हरे हरे. हरे कृष्णा. நாம் இங்கே படிச்சுக்கூடிய இந்த அத்தியாயம் பகவத்கீதையினுடைய 2வது அத்தியாயம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு அத்தியாயம். ஏன்னா நம்முடைய உலக வாழ்க்கையும் பகவத்கீதையும் ரொம்ப நெருங்கின சம்பந்தத்தோடு. பகவத்கீதையை நான் படிக்கல, எனக்கு தெரியல அப்படின்னா நாம் வாழ்வது எப்படி அப்படிங்கிற விஷயத்தையும் நாம் தெரிஞ்சுக்கல அப்படிங்கிறதா. இப்போ நாம் எப்படி வாழ்வது அப்படிங்கிறதுக்கான ஒரு வழிகாட்டியாக பகவத்கீதை. அப்போ பகவத்கீதை மட்டும் நம்ம இந்த நம்முடைய வாழ்க்கையில் படித்தா போதுமா அப்படின்னா போதும். ஏன்னா பகவத்கீதை மட்டும் ஒருத்தர் படிச்சிருந்தான்னா இந்த உலக வாழ்க்கையில் நம்ம ஜெயிச்சிடலாம். பகவத்கீதை படிக்கலை அப்படின்னா அவன் உலகத்தில் எந்த மாதிரியான ஒரு நிலையில் இருந்தாலும் அது அவனுடைய வாழ்க்கையில் முழுமையடையறதுக்கு உதவாது அப்படிங்கிறது. முழுமைன்னா எப்படி சொல்றது? ஒருத்தர் பிறந்துடும், பிறக்கும்போது நமக்கு எந்த விதமான இது தெரியாது. பிறந்ததுக்கு முன்னாடி என்னைக்காவது ஒரு நாள் நம்ம எனக்கு தான் வேணும். என்ன சொல்றாரு? பிறந்த எவனுக்கும் மரணம் நிச்சயம், மரணம் அடைந்தவன் மீண்டும் பிறப்பதும் நிச்சயமே. அப்போ எனவே தவிர்க்க முடியாத உன் கடமைகளை செயலாக்குவதில் நீ கவலைப்படக்கூடாது அப்படின்னு சொல்றாரு. யாருக்கு சொல்றாரு? யார் சொல்றாங்க? அர்ஜுனனுக்கு கிருஷ்ணர் சொல்றாரு. அப்போ ஒரு மனிதனோ மிருகமோ பறவையோ பூச்சியோ எதுவாக இருந்தாலும் சரி, பிறந்தாச்சு அப்படின்னா அதுக்கு மரணம் நிச்சயம். அப்போ இந்த பிறப்புக்கும் இறப்புக்கும் நடுவில் இருக்கக்கூடிய வாழ்க்கையை நம்ம எப்படி வாழணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு வழிகாட்டுதல் தான் நம்ம பகவத்கீதையில் கிடைக்குது. இதே மற்ற மிருகங்களுக்கோ விலங்குகளுக்கோ மற்ற எந்த ஜீவராசிக்குமே இது புரியாது. இது அவங்களுக்கானது அல்ல. இது மனித குலத்துக்கான ஒரு தர்மத்தை எடுத்து சொல்லக்கூடிய ஒரு சாஸ்திரம் பகவத்கீதை. அப்போ இங்கே எந்த மாதிரியான சூழ்நிலையில இங்கே பகவான் அர்ஜுனனுக்கு பகவத்கீதையை உபதேசம் பண்றாரு அப்படின்னா, எதிரில் இருக்கக்கூடிய அதாவது போர்க்களத்தில் சந்திக்கிறாங்க. யாரு? பாண்டவர்கள் ஒரு பக்கம், கௌரவர்கள் ஒரு பக்கம். 2 பேருக்கு சேர்ந்தவங்கெல்லாம் அவங்களுக்கு ஆதரவு கொடுக்குறவங்க எல்லாருமே அந்த படைகள் 2 பக்கமே கண்டு கட்டாத அளவுக்கு எங்க பார்த்தாலும் ஒரே சமுத்திரம் மாதிரி. அப்போ அந்த அளவுக்கு அங்கே உலகமே ஆக்சுவலாக உலகத்தில் இருக்கிற போர் செய்யக்கூடிய அந்த வாய்ப்பு இருக்கிற எல்லாருமே அந்த இடத்துக்கு ஜாயின் ஆகிட்டாங்க. எல்லாரும் ஒருத்தர் சப்போர்ட். மொத்த உலகமே எப்படி ஏதாவது சில படங்கள் எல்லாம் காமிப்பாங்க. ஒரு போலீஸ்காரங்களோ இல்லை கதையினுடைய ஹீரோவோ என்ன பண்ணுவார்? அவங்களுக்கு வேண்டாத எதிரிகள் எல்லாம் ஒரு இடத்துல கூட வைப்பார். கூடி அவங்க எல்லாருமே அங்கே அரெஸ்ட் பண்ணுறதோ அவங்களை ஏதோ ஒன்று தண்டிக்கிறதோ அதுக்காக ஒரு இடத்துல கூட வைப்பாங்க. அந்த மாதிரி கிருஷ்ணாவுடைய ஏற்பாடு பிரகாரம் உலகத்தில் இருக்கிற அத்தனை போக்கிரிகள், அத்தனை அசுரர்கள் எல்லாரும் சேர்ந்து தான் அங்கே கூடியிருக்காங்க. இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஏற்பாடு கிருஷ்ணாவுக்கு பகவான் கிருஷ்ணனுடைய ஏற்பாட்டின்படி தான் இத்தனை பேர் இங்கே சேர்ந்துருக்காங்க. அப்போ இங்கே அர்ஜுனன் நான் போர் செய்ய மாட்டேன்னு சொல்லியிருக்காரு. ஏன் எதனால போர் செய்ய மாட்டேன்னு சொல்றாரு? எதுக்க நிற்கிறவங்க? அர்ஜுனனுடைய குரு, அர்ஜுனனுடைய தாத்தா, அர்ஜுனனுடைய சகோதரர்கள், இப்படி எல்லாருமே நிற்கிறாங்க. ஆனால் இந்த போர் எதுக்காக ஆரம்பிச்சது? இதே பாண்டவர்களுடைய ராஜ்யத்தை அவங்க கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு அவங்க கேட்டு பார்த்து நல்ல இதமான பேச்சுக்களால் கேட்டு பார்த்து நடக்கல. சமரசத்துக்காக கிருஷ்ணா போறாரு. அவரும் போயிட்டு தோல்வியோடு திரும்புறாரு. அதாவது பேச்சில் இந்த சமாதானம் ஏற்படும். அப்போ போரை தவிர வேற வழி இல்லை அப்படிங்கிற நிலை வரும்போது சரி நம்ம போர் செஞ்சு நம்முடைய நாட்டை மீட்டுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக வேண்டிதான் அங்கே போர்க்களத்தில் இதுக்கான ஏற்பாடு நடந்துட்டு இருக்கு. போர் 2 பக்கம் போர் நடக்க போர். அந்த போர் நடக்கிறதுக்கு முன்னாடி எப்படி எந்த ஒரு விஷயம் ஆரம்பிக்கிறதுனால அதுக்கு ஒரு பெல் வச்சு மணி அடிப்பாங்க, இல்லை ஏதோ ஒரு சங்கூதல், இந்த மாதிரி ஒரு இது இருக்கு. அதே மாதிரி தான் எல்லாருமே அவங்க கிட்ட இருக்கக்கூடிய
இருக்கக்கூடிய அந்த படைத்தலைவர்கள் எல்லாருமே அவங்களுடைய சங்கு எடுத்து சங்கநாதம் பண்றாங்க. அப்ப இதெல்லாம் போர் செய்யறதுக்கு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அடுத்து போர் நடக்கணும். ஆனா இந்த சங்கநாதம் முடிஞ்சதுமே அர்ஜுன் என்ன சொல்றாரு, நான் யாரோட போர் செய்யணும் அப்படிங்கிறது போய் எனக்கு வந்து கொஞ்சம் முன்னாடி தேரை கொஞ்சம் முன்னாடி கொண்டுட்டு போய் நிறுத்துங்க, நான் பார்க்கணும் அவங்கள அப்படிங்கிறார். அப்போ அங்கே போய் பக்கமாக போய் பார்க்கும்போது எல்லாருமே உறவினர்களாக இருக்காங்க, நண்பர்கள், இவங்கெல்லாம் தான் இருக்காங்க. அப்போ நான் செய்ய மாட்டேன் அப்படிங்கிறார். அதுக்காக அர்ஜுன் வந்து நான் போர் செய்ய மாட்டேன், அவங்களையெல்லாம் நான் கொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லும்போது தான் இங்கே அர்ஜுனனுக்கு வந்து கிருஷ்ணா இதை சொல்கிறார். என்னன்னு சொல்கிறாரு, பிறந்த எல்லாருக்குமே மரணங்கள் நிச்சயம். அப்போ மரணப்பட்ட எல்லாருமே வந்து மீண்டும் பிறப்பாங்க. அப்போ பிறப்பு இறப்பு ரெண்டுமே யாருனாலையும் தவிர்க்க முடியாது அப்படின்னு இருக்கப்போ நீ இதுக்கு கவலைப்படுறேன். யாரோ ஒருத்தர் இறந்துட்டாங்க அப்படிங்கிறக்காக வேண்டி நீ எதுக்கு கவலைப்படுற? ஏன்னா அவங்களுக்கு எப்படி இருந்தாலும் மரணம்ன்றது ஒன்று இருக்குதான் போகும். அப்போ இது எப்படி நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, சில விஷயங்கள் நமக்கு அப்பாற்பட்டு நடந்துட்டு இருக்கு. இதுக்கு எதுக்குமே நம்ம பிளான் பண்றது இல்லை. இப்போ நமக்கு வந்து ஒரு நோய் வரணும் அப்படின்னு சொல்லி நம்ம எதாச்சும் எதிர்பார்க்கிறோமா? இல்லை. ஆனால் நோய், கொடிய நோய்கள் வரும், மக்களுக்கு வரும். அதே சமயம் எந்த ஒரு வியாபாரம் ஆரம்பிக்கிற ஒருத்தருமே லாபம் நிறைய வரணும், நான் சீக்கிரம் செல்வந்தன் ஆகணும் அப்படின்னு சொல்லி தான் ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் எல்லாருமே சக்ஸஸ் ஆகிறாங்களா? இல்லை. அதில் நிறைய பேர் தோல்வி அடைஞ்சிடறாங்க. என்னன்னா நம்முடைய கணக்கு வேற, இறைவனுடைய கணக்கு வேற. இறைவனுடைய கணக்கு ஏதோ அவர் சௌகரியத்துக்கு பண்றாருங்கிறது அல்ல. நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும்னா, இது எல்லாமே நம்மகிட்ட இருக்கக்கூடிய பேங்க் பேலன்ஸுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம செலவு பண்ண முடியுங்கிற மாதிரி பூர்வ ஜென்ம கர்மாப்படி தான் எல்லாமே நடக்குது. இந்த பூமிக்கு ஒரு ஆத்மா வரும்போதே, இந்த உடலை எடுக்கும் போதே அதனுடைய தலையில சொல்லுவாங்க, எல்லாமே தலையில் எழுதியிருக்கு, விதிப்படி தான் நடக்கணும். அந்த மாதிரி என்னென்ன செய்யணும் இந்த ஆத்மா அப்படிங்கிறது எல்லாமே எழுதப்பட்டிருக்கு. அதை யாரும் அழிக்க முடியாது. அதுக்கு ஒரு கிராமத்தில ஒரு பழமொழி சொல்லுவாங்க, அண்ணன் எழுதினமே அழிச்சு எழுத போறது இல்லை. எப்படி? அண்ணன் எழுதினமே அழிச்சு எழுத போறதில்லை. அவரும் அழிச்சு எழுத முடியாது, நாமளும் அதை அழிக்க முடியாது. அப்ப என்னதான் வழி? பகவான் கிட்ட வந்தாச்சு அப்படின்னா, பக்தி பண்ணியாச்சுன்னா அந்த எழுத்து எல்லாமே, தலையெழுத்து எல்லாமே மாத்திடலாம். விதியை மதியால் வெல்லலாம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? அந்த மதிங்கிறதா பக்தி. புத்தி உள்ளவன் அவசரம் பண்ணலாம், இது நம்மளால தீர்க்க முடியாது, இது பகவானால மட்டும்தான் தீர்க்க முடியும். ஏன்னா எல்லாமே சுவிட்ச் கண்ட்ரோல் எல்லாம் அவர்கிட்ட இருக்கு, நம்ம கிட்ட எது இல்லை. நம்ம கிட்ட எல்லாமே இருக்கிற மாதிரி நம்ம எல்லாருமே நல்லா இருக்கலாமே. ஏன் ஒருத்தர் நல்லா இருக்காங்க, ஒருத்தருக்கு ரொம்ப வீணா போயிருக்காங்க, ஒருத்தர் ரொம்ப கஷ்டப்படுறாங்க, கவலைகளோடு இருக்காங்க? இதனால அப்போ அந்த அந்த நம்முடைய செயல்களுக்கும் நம்முடைய முயற்சிக்கும் அதன் மூலியமாக கிடைக்கக்கூடிய பயன்களுக்கு எந்த சம்மந்தம் இல்லை. அது நம்ம பூர்வ ஜென்ம கர்மாப்படி தான் எல்லாமே நடக்கும். அப்போ அதனால இங்கே கிருஷ்ணா என்ன சொல்றாரு, நீ போர் செய்யாமல் இருக்காத. எப்படி இருந்தாலும் கிருஷ்ணா தெளிவா சொல்றாரு, இப்படி இருந்தாலும் நான் உங்களை கொல்லத்தான் போறேன், நீ கொல்லல அப்படிங்கிற வேண்டி இந்த போர் நான் நிறுத்த போறேன். நீ இல்லைனாலும் இன்னொருத்தர் வச்சு நான் போர் முடிச்சிருவாங்க. அந்த ஒரு வாய்ப்பு உனக்கு கிடைக்கட்டும், உனக்கு அது மூலியமா ஒரு புகழ் கிடைக்கட்டும். ஏன்னா அதனால தான் இன்னைக்கு அர்ஜுனை பற்றி பேசிட்டு இருக்கோம் நம்ம. அதனால கிருஷ்ணா சொல்றாரு, உனக்கு ஒரு வாய்ப்பு இது நழுவ விடாத, அதனால போர் செய் அப்படிங்கிறார். அப்போ இதுல கிருஷ்ணா சொல்லக்கூடிய அந்த ஆத்ம தத்துவம் அப்படிங்கிறது வந்து நம்ம ரொம்ப தெளிவாக புரியும். ஏன்னா நம்முடைய வாழ்க்கைக்கு ரொம்ப ரொம்ப மிக 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 முக்கியமான பாடம் அப்படிங்கிறது தான். பகவத்கீதை மொத்தம் 18 அத்தியாயங்கள் இருக்கு. இந்த 18 அத்தியாயத்தில் வந்து கிருஷ்ணா சொல்ல ஆரம்பிக்கிறது முதல் எதை சொல்றாரு, ஆத்ம தத்துவத்தை தான் சொல்றாரு. ஆத்ம தத்துவம்னு என்னது? ஆத்மாங்கிறது என்ன? ஆத்மானா உள்ள இருக்கக்கூடிய உயிர், உயிர் தான் வந்து ஆத்மான்னு சொல்றாங்க. அப்ப அந்த உயிர் என்ன மாதிரி ஆசாபாசங்களோட இங்க வந்திருக்குது, என்ன மாதிரி விஷயங்கள்ல ஈடுபட இருக்குது, எல்லாமே ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டது. இது யாராலையும் மாற்ற முடியாது. அப்போ அந்த ஆத்மா என்னெல்லாம் செய்யும், அது என்ன மாதிரி எதனால கஷ்டப்படுது, இதுக்கெல்லாம் வந்து கிருஷ்ணா இங்க பகவத்கீதை தெளிவாக சொல்றாரு. இதுல இருந்து எப்படி வெளியாகிறது? அப்போ இதுக்கு நம்ம செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பகவானையோ பகவானுடைய பக்தர்களையோ நம்ம தஞ்சமடைஞ்சு நம்ம இந்த பகவத் ஞானத்தை, இந்த விஷயத்தை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா போதும். அதனால தான் கிருஷ்ணா வந்து எத்தனையோ புத்திமதிகளை சொல்றாரு. ஆனா அந்த புத்திமதிகள் எல்லாம் எப்போ அவங்களுக்கு புரிஞ்சுக்க முடியும்? நீ இந்த உடல் அல்ல அப்படிங்கிறது ஆரம்ப கல்வி. ஆரம்ப கல்வி ஏ ஃபார் ஆப்பிள், பி ஃபார் பாய் நம்ம சொல்லுவோம். இல்லை 1 1 2 கணிதம் இருக்கும்.
இது ஆரம்பத்தில் படிச்சிருந்தா மட்டும்தான் மேற்கொண்டு காலேஜில் போய் படிக்க முடியும். இது படிக்காம டைரக்டா அங்கே போய் படிச்சுக்க முடியாது, புரிஞ்சுக்க முடியாது. இது ஆரம்ப கல்வி. ஆனால் ஆரம்ப கல்விங்கிறது எப்படின்னா நம்ம சொல்றது ஒரு பில்டிங், பெரிய பில்டிங் கட்டுறோம். இவ்வளவு பெரிய பில்டிங்னா இதை நம்ம வந்து மேலால் அப்படி கட்டிட முடியுமா? இது கீழே தாங்கி பிடிக்கக்கூடிய ஒரு அஸ்திவாரம் ஒன்று இருக்கு இல்லையா? அந்த அஸ்திவாரம் தான் ஆன்மீக கல்வி. ஆன்மீகம்னு என்னது? ஆன்மீகம் ஆன்மீகங்கிற பேச்சில் என்னமா சொல்றாங்க? ஆன்மா சம்பந்தப்பட்ட கல்வி ஆன்மீகம். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த கல்வி ஏதாச்சும் ஒரு காலேஜ்லையோ ஒரு ஸ்கூல்லையோ சொல்லி கொடுக்குறாங்களா? இன்னைக்கு மதசார்பின்மை அப்படிங்கிற பேரில் அரசாங்கங்கள் முட்டாள் அரசாங்கங்களாக இருக்கிறாங்க, அதிகாரிகள், அமைச்சர்கள் எல்லாருமே. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா மதத்தை வந்து நம்ம வெறுத்துட்டோ ஒதுக்கிட்டோ நம்ம வாழ முடியாது. மத தர்மம் அப்படிங்கிறது ஒவ்வொருத்தருக்குமே வந்து அவங்க கடைபிடிக்க வேண்டிய தர்மம் அது. அதை யாரும் அதுல இருந்து விலகி வர முடியாது. ஆனா அரசாங்கம் இன்னைக்கு என்ன சொல்லுது? யாராச்சும் வந்து ஒரு ஸ்கூலுக்கோ காலேஜுக்கோ போகும்போது பொட்டு வச்சுட்டு போக வேண்டாம், விபூதி வைக்க வேண்டாம், சந்தனம் வைக்க வேண்டாம், குங்குமம் வைக்க வேண்டாம், யாரும் எதுவும் வச்சுட்டு வர வேண்டாம், நீ யாருமே எதையும் ஃபாலோ பண்ண வேண்டாம் அப்படின்னு என்னது? ஒரு நாத்திக சமுதாயத்தை உருவாக்கிட்டு இருக்க ஒரு அரசாங்கம். முந்தியெல்லாம் அரசாங்கம்னு எப்படி இருந்தது? ராஜாக்கள் என்ன பண்ணாங்க? ஆன்மீக கல்வியை அடிப்படையாக கொண்டு அவருடைய வாழ்க்கைக்கு அதை நடத்திக்கிறதுக்கான ஒரு ஏற்பாடுகளை பண்ணி வச்சிருந்தாங்க. ஒவ்வொரு ஊர்லையுமே பெரிய பெரிய கோயில்கள் இருக்கு. எதுக்காக? அந்த கோயில்கள் மூலியமாக அவங்க வந்து பகவானோட சம்பந்தம் வச்சு அது மூலியமா அவங்க வாழ்க்கையை நல்ல விதமா பண்ணிக்குவாங்க அப்படிங்கிறது. கோயில்கள் இல்லாம ஆன்மீகம் இல்லாத வாழ்க்கை அப்படிங்கிறது வெறும் ஜீரோ தான், ஒண்ணு பண்ண முடியாது. அப்ப அந்த அடிப்படை கல்வியை இங்க கிருஷ்ணா வந்து அர்ஜுனன் சொல்றார். நீ ஆத்மா, நீ வந்து உங்க உடல் அல்ல, நீ வந்து அழிக்க போறேன்னு கொல்ல போறேன்னு சொல்றது யார? இருக்க நிற்கக்கூடிய ஆளு. அந்த ஆத்மாவை உயிரே அல்ல, இந்த உடலைத்தான் அழிக்க போற. இந்த கண்ணு முன்னாடி தெரியக்கூடிய இந்த உடல் தான் அழிக்க ஒழிய ஆத்மாவை யாரும் அழிக்கவோ ஒழிக்கவோ முடியாது. ஏன்னா ஆத்மா அப்படிங்கிறது முடியாது, அதை அழிக்க முடியாது. நம்ம எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆத்மா உள்ள இருக்கு, உயிர் இருக்கு. உயிர் எங்க இருக்கு? உயிர் எதுக்குள்ள இருக்குங்க? உடம்புக்குள்ள இருக்கு இல்லையா? உயிர் வந்து உடம்புக்குள்ள இருக்கு. அப்ப இதுல வந்து உபநிஷத்துக்கள் எல்லாம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அந்த உயிர் அப்படிங்கிறது வந்து உடலுக்கு எந்த விதத்திலும் சம்மந்தம் இல்லாம இருக்காங்க. உயிருக்குள்ள ஒட்டாது, இந்த உடம்போட ஒட்டாது. உயிர் வந்து கண்ணுக்கும் தெரியாது, இந்த உடம்புலையும் ஒட்டாது. ஆனா அதுதான் இந்த மொத்த சரீரத்தையுமே இயக்கிட்டு 5 விதமான வாயுக்கள் அந்த ஆத்மாவை சுத்தி ஒரு பெட் மாதிரி வச்சிருக்கு. அதுக்குள்ளதான் இந்த ஆத்மா இருக்கு. அது எங்க இருக்கு? இருதயத்துக்குள்ள இருக்கு. இருதயம் எங்க இருக்கு? நம்ம உடம்புக்குள்ள இருக்கு. இது பார்க்க முடியுமா? முடியாது. நம்முடைய இருதயத்தையே பார்க்க முடியாது. இல்லை வெளியே இன்னொருத்தருடைய இருதயத்தையாவது பார்க்கலாம்னா பார்க்கலாம். ஆனா அந்த இருதயத்துக்குள்ள ஒரு தலை முடியல 10,000ல் ஒரு பங்கு. அது எவ்வளவு சிறுசா இருக்கும், எந்த மைக்ரோஸ்கோப்புமே கிடைக்காது. அப்படிப்பட்ட தன்மையுடையது இந்த ஆத்மா. ஆனா அதுதான் மொத்த இந்த உடலையுமே கண்ட்ரோல் பண்ணுது. எப்படின்னா இயங்க இந்த ஆத்மா உடலிலிருந்து வெளியேறிடுச்சுன்னா இயங்க முடியுமா? முடியாது. என்ன பண்றாங்க? ஆத்மா வெளியே போயிடுச்சுன்னா, உயிர் வெளியே போயிடுச்சுன்னா என்ன பண்றாங்க? உயிர் போயிடுச்சுன்னா எங்க எத்தனை மணிக்கு எடுக்கிறதுங்க? எப்படி? அடுத்த கேள்வி, எத்தனை மணிக்கு எடுக்கிறது? எனக்கு அடுத்தது அவங்களுக்கு அவங்க வேலைக்கு போகணும். அது வரைக்கும் மானே தேனே பொன்மானேன்னு எல்லாம் கொஞ்சம் கொலாவிட்டு இருந்த அந்த உடல் இன்னைக்கு என்ன ஆயிடுச்சு? அது ஜடம், சரீரம். எங்க எத்தனை மணிக்கு எடுப்பாங்க? பாடி எடுத்தாச்சா? அது பேரும் இல்லை, மொத்தமா ஜடம்னு எடுத்துறோம். ஏன்னா உயிர் இல்லை, அது ஜடம். உயிர் என்னாச்சு? அது அடுத்த உடலை எடுத்து போயிடுச்சு. அந்த அடுத்த உடல் எப்படி கிடைக்கும்? அதே ஊரில் வந்து படிப்பாங்களா, இல்லை அதே ஜாதியில் படிப்பாங்களா, அதே மனிதனாலே படிப்பாங்களா? எதுவுமே நிச்சயம் இல்லை. அவங்க எந்த மாதிரியான காரியங்கள் செஞ்சாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரியான ஒரு பிறப்பு அது எங்கு வேணாலும் இருக்கலாம். ஒரு புழு பூச்சியா பிறக்கலாம். அவன் எதுவுமே நல்ல காரியங்கள் செய்யல அப்படின்னா ஒரு புழு பூச்சியாவோ மிருகங்களாவோ பறவைகளாவோ இந்த மாதிரி தான் இருக்கு. ஒருத்தன் பார்த்தீங்கன்னா வவ்வால் போகுதுன்னு என்னது? அது அந்த மாதிரியான ஒரு கர்மா செஞ்சிருக்கு.
அது மனித உடல்ல தான் செஞ்சிருக்கோம். இது நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். அது வந்து வேற ஒரு பறவையா இருக்கும்போதோ மிருகமா இருக்கும்போதோ அது கர்மா இல்லை. அது என்ன செஞ்சாலும் புலி வந்து ஒரு மானை வேட்டையாடி சாப்பிடுது. ஒரு உயிரை கொள்வது தப்பா ரைட்டா? அப்ப அந்த மானை வேட்டையாடி கொண்டு சாப்பிடுது இல்லையா? அப்ப அது பாவம் தானே? நமக்கு தான் அது பாவம். மனிதர்களுக்கு தான் அந்த நியமங்கள் எல்லாமே. மிருகங்களுக்கு அது இல்லை. ஜீவோ ஜீவஸ்ய ஜீவனம் அப்படின்னு சாஸ்திரங்கள் சொல்லுது. ஒரு ஜீவன் இன்னொரு ஜீவனை சார்ந்து தன்னுடைய வாழ்க்கையை அமைச்சுக்குது. ஏன்னா அதுக்கு உணவு தான். நமக்கு உணவு ஆடு மாடுன்னு எதுவும் சொல்லல. நமக்கு உணவு எதை சொல்லியிருக்காங்க? ஒரு தானியங்கள், பால், பழம், இந்த மாதிரி தான் சாத்வீகமான உணவுகள். நமக்கு எங்கேயுமே நம்ம சாஸ்திரங்கள்ல நமக்கு மாமிசம்னோம் வேற அதை சாப்பிடுங்க இதை சாப்பிடுங்க எங்கேயுமே நமக்கு ரெக்கமெண்ட் பண்ணல. ஆனால் நம்ம அதெல்லாம் செஞ்சுட்டு அதெல்லாம் பாவகர்மாக்கள். அதுக்கு தகுந்த மாதிரியான ஒரு உடல் தான் வந்து நெக்ஸ்ட் மறுபிறப்புல நமக்கு கிடைக்கும். அப்போ ஒருத்தர் இறந்தாச்சு அப்படின்னா என்ன ஆகுது? அடுத்த பிறகு எங்கேயாவது போயிடுறாங்க. இப்போ இங்க நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, ஒரு இடத்துல பார்த்தேன், ஒரு வயசான அம்மா அவங்க வந்து இறக்கும்போது ஒரு 75 இருக்கும். நான் போயிருந்தேன். இப்போ அவருடைய வீட்டுக்காரரு அவருக்கு வந்து ஒரு 80 85 பக்கம் 10 வயசு வித்தியாசம். இந்த அம்மா போயிட்டாருன்னு அவர் புலம்பிட்டு இருக்காரு. அப்போ எல்லாரும் சமாதானம் சொல்லிட்டு இருக்காங்க. என்னதான் இருந்தாலும் சரி கூட வாழ்ந்தாச்சு, ஆனால் எல்லாரும் ஒரு நாளைக்கு போறது தானே அப்படின்னு சொல்லியிருக்காரு. இல்லைங்க, நகமும் சதையும் மாதிரி நாங்கள் 2 பேர் இருந்தோம், இப்படி விட்டுட்டு போயிட்டாங்களே அப்படின்னு சொல்லி. அப்போ அதுக்கு அவர் அதில் இருந்த ஒரு பக்கத்தில் இருந்த ஒரு பாட்டு ஒன்று சொன்னார், ஒரு சினிமா பாட்டு. என்ன சொன்னாரு? அந்த பாட்டில் என்ன வருது அப்படின்னா, தந்தை வாழ்வு முடிந்து போனால் தாயின் மஞ்சள் நிலைப்பதில்லை, தாயின் வாழ்வு மறைந்து போனால் தந்தைக்கு என்று யாரும் இல்லை. அப்போ இதை நினைச்சிட்டு மனைவி போயிட்டாங்க, இப்போ இன்னைக்கு வந்து எனக்கு எந்த வாழ்வும் இல்லை, தந்தைக்கு என்று யாரும் இல்லை அப்படின்னு சொல்லி அந்த பாட்டு சொல்றாரு. அப்போ இது வந்து அவருக்கு நான் என்னைக்கு இருந்தால் இத்தனை நாள் வாழ்ந்துட்டோம், நானும் இன்னைக்கே செத்துட்டுன்னா பரவாயில்லைங்க, நாங்கள் ஏதோ சாவலியாவது நாங்கள் ஒன்றா சேர்ந்துக்குவோம், தான் நாங்கள் ஒன்றாவே பிறந்து ஒன்றாவே வாழ்ந்து ஒன்றாவே முடிஞ்சோம்னு இருக்கோம், அடுத்த ஜென்மத்தையும் நாங்கள் ஒன்றா இருக்கணும் அப்படின்னு. இதெல்லாம் யார் தீர்மானம் பண்ணுறது? இதெல்லாம் நம்ம வந்து நம்மளா நினச்சிக்கிறது. ஒரு வீட்டில் 5 பேர் இருக்காங்கன்னா 5 பேர் நாளைக்கு ஒரே மாதிரி இருந்தாலும் சரி, ஒரே இடத்துக்கு போயிச்சிருக்கவங்களுக்கு எந்த நிச்சயம் இல்லை. ஒன்று மட்டும்தான் நிச்சயம். என்ன நிச்சயம்? பக்தி பண்ணணும் அப்படின்னா பக்தி பண்ணுறவங்கள ஒரு இடத்துக்கு போவாங்க, பக்தி பண்ணாதவங்க எல்லாம் ஆளுக்கு ஒரு பக்கம் தான் போவாங்க. சாட்டுவாரம் பக்கம் வேற என்ன ஒவ்வொருத்தருக்கு அந்த மாதிரி எந்தெந்த இடத்துல அவங்க துன்பத்தை. ஏன்னா பக்தி இல்லைனாவே அது இந்த வாழ்க்கையில் மட்டுமில்லை, தொடரும் துன்பங்கள். அது எல்லாமே துன்பங்கள் தொடர்ந்துட்டே இருக்கும் நிச்சயம். அது வந்து அது வாய்ப்பே இல்லை, வேற வாய்ப்பே இல்லை. நிழல் எப்படி நம்ம தொடர்ந்து வருது, நம்ம எங்கே போனாலும் நம்ம பின்னாடியே நிழல் வருது. அது எப்படி நம்ம அதை செருப்பு கட்டி விட்டு மாதிரி கட்டி விட்டுட்டு வர முடியுமா? நிழல சட்டை கட்டி வச்ச மாதிரி வெட்டி முடியாது. அதே மாதிரி தான் நம்முடைய கர்மா பின்னாடியே வந்துட்டு. ஒருத்தருக்கு வந்து உடம்பு சரியில்லாம போகலாம், இல்லை ஒரு தொழில் கஷ்டம் இருக்கலாம், அது ஏதோ ஒரு பிரச்சனை. எந்த மாதிரி பிரச்சனை வந்தாலும் காரணம் இந்த பூர்வ ஜென்ம கர்மா அப்படிங்கிறத கிருஷ்ணா சொல்றாரு. அப்ப இதை வந்து இந்த அடிப்படை பாடத்தை யார் புரிஞ்சுக்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து இந்த வாழ்க்கை வந்து ஒரு கஷ்டமே இல்லை. ஏன்னா எங்க எதிர்பார்ப்பு இருக்கோ அங்கதான் ஏமாற்றம் இருக்கு. அப்ப அந்த ஏமாற்றத்தின் மூலியமாக நம்ம கவலைப்பட வேண்டிய சூழ்நிலை இருக்கு. ஏன்னா இந்த உலகத்துல எல்லாருமே இதுக்கு பேர் என்ன சொல்றாங்க, நம்ம பௌதிக உலகம், நம்ம வாழக்கூடிய இந்த உலகம் வந்து எப்பவுமே ஒரு மக்கள் வந்து கவலைகளாலே இருப்பாங்க. கவலைகள், சோகம், இதுதான் அவங்களுக்கு பார்த்தா வெளியே பார்த்தா சிரிச்சு மாதிரி இருக்கும். ஆனா உள்ளுக்குள்ள எத்தனை கவலைகளை சுமந்துட்டு இருப்பாங்க, எத்தனை சோகங்களை சுமந்துட்டு இருப்பாங்க. கல்யாணம் வீட்டுக்கு போறோம், எல்லாம் சிரிச்சு தான் பேசிட்டு இருப்பாங்க. நல்ல விருந்து சாப்பாடு, நகை நட்டு பட்டு எல்லாம் போட்டு போறோம், எல்லாம் நல்லா தான், நல்ல சூழல் தான். உள்ளுக்குள்ள அந்த எத்தனை ஆத்மாக்கள் உள்ள அழுதுட்டு இருக்கு, எல்லா ஆத்மாக்களும் அழுதுட்டாரு. ஏன்னா இந்த உலக வாழ்க்கை படி. அப்ப நம்ம இந்த விஷயங்களிலிருந்து நம்ம தப்பிக்கணும் அப்படின்னா ஒரே ஒரு வழிமுறை பக்திக்கு வர்றதுதான். ஏன்னா சாஸ்திரங்கள் எல்லாமே சொல்லுது, ஆச்சாரியர்கள் சொல்றாங்க, பகவானை சரணடைந்தால் ஒழிய நாம் இந்த
ஒரு இக்கட்டிலிருந்து துன்பத்திலிருந்து நம்ம தப்பிக்க முடியாது. ஏன்னா உலக வாழ்க்கைங்கிறதே கஷ்டமானதுதான். இது நரக வாழ்க்கை மாதிரி கிட்டத்தட்ட. நரகங்கிற பேர் இல்லை, அவ்வளவுதான். பிறந்ததிலிருந்து ஏதோ ஒரு கஷ்டம் மாற்றி மாற்றி வந்துட்டே தான் இருக்கு. அப்ப இவ்வளவு கஷ்டங்களையுமே பகவான் ஏன் நமக்கு கொடுக்கணும்? நம்ம பகவான் பண்ண கொடுக்கல, நாம தான் அதை தேர்ந்தெடுத்துக்கிறோம். அப்போ நம்ம என்ன பண்ண, புத்திசாலிகளா இருந்தா என்ன பண்ணுவாங்களாம்? இது பாகவத்தில் சொல்லி புத்திசாலி மனிதர்கள் என்ன பண்ணுவாங்களாம்? அவங்க கலியுகத்தில் பகவான் தன்னுடைய சகாக்களோட இங்க நம்மளை எல்லாம் ரட்சிக்கிறதுக்காக வந்த அந்த பகவானுடைய நாம சங்கீர்த்தனத்தை சேர்ந்து பண்ணுவாங்க. அவங்க அதான் இன்னைக்கு எளிமையான பக்தின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஹரே, அதாவது ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. அது எப்படி சாதாரணமா சொல்லக்கூடிய ஒரு கிருஷ்ணா ராமன் சின்ன வயசுல தான் கேட்டுட்டு இருக்கிறோம். இது எப்படி என்னுடைய பிரச்சனைகள் எல்லாம் தீர்க்கும்? எல்லாருக்குமே சந்தேகம் கேள்வி இருக்கும். ஆனா செஞ்சு பார்த்தா தான் தெரியும். எதுவுமே ஒரு டாக்டர் மருந்து கொடுக்குறேங்கிறாரு, இது சாப்பிடுங்க சரியா போயிடும் அப்படின்னா, அதை வாங்கி சாப்பிட்டுட்டு அது பிரயோஜனம் இல்லை அப்படின்னா நம்ம சொல்லலாம், எனக்கு அந்த மருந்து வேண்டாங்க. சாப்பிட்டாமே நிறைய பேர் நினைக்கிறாங்க, ஐயா அந்த மருந்து வேலை செய்யாது எப்படி அப்படின்னு. என்னது, அவங்களுக்கு நேரம் இல்லை, நல்ல நேரம் இல்லை. ஏன்னா சொல்லிடுறதே பாகவத புத்திசாலி மனிதர்கள் அதை எடுத்துக்குவாங்க அப்படிங்கிறதான். புத்திசாலித்தனம் இல்லாதவங்க என்ன பண்ணுவாங்க? காலம் தூரம் போராடிட்டே இருப்பாங்க. ஒரு நாயோ பூனையோ மற்ற மிருகங்களோ எத்தனையோ நோய்வாய்ப்பட்டிருக்கு. அந்த நோய்வாய்ப்பட்ட மிருகங்கள் எல்லாமே ஏதாச்சும் ஒரு நாளைக்கு தானா ஆஸ்பத்திரிக்கு போய் எனக்கு இது மாதிரி பிரச்சனை ஆயிடுச்சு, எனக்கு கொஞ்சம் சரி பண்ணி விடுங்க அப்படின்னு எந்த ஒரு பூனையோ புலியோ இல்லை இந்த மாதிரி நாய் ஏதாவது சொல்லியிருக்கா, டாக்டர்கிட்ட போயிருக்காங்க? இல்லை. மனுஷன் அதே மாதிரி இருக்கிறோமா? இல்லை. கொஞ்சம் லேசாக தகவல்ஸா போடும், ஒரு பெட்டிக்கடையிலேயே சாப்பிட்டு மாதிரியாக வாங்கி வந்து சாப்பிடணும் அப்படிங்கிற மாதிரி நமக்கு தெரியுது. நம்முடைய பிரச்சனையை நமக்கு தீர்த்துக்கணும்னு தெரியுது. ஆனால் அந்த மிருகங்களுக்கு அது தெரியுது. அது என்ன ஆகுது? நாளாக நாளாக பழகிக்குது. அதே மாதிரி தான் நமக்கு நம்முடைய பிரச்சனைகளை தீர்த்துக்கிறதுக்கான வழிமுறைகள் 1000 இருந்தும் கூட நம்ம அதில் முற்பட மாட்டேங்கிறோம். அதை தீர்த்துக்கிறதுக்கு நம்ம முன்பட மாட்டேங்கிறோம். ஏன்? அவங்களுக்கு இதில் நம்பிக்கை இல்லை. ஒன்றாவது சாஸ்திரத்துக்கு மேல நம்பிக்கை இல்லை. அது மிக மிக ரொம்ப ஒரு அபாயகரமான ஒரு எண்ணங்கள் இல்லை. அப்போ நம்ம சாஸ்திரத்தை நம்புறது அப்படின்னா நம்முடைய பெற்ற தாயை நம்புற மாதிரி. தாய் நமக்கு நல்லதா செய்வாங்க. அப்போ அந்த மாதிரி இங்க சொல்லியிருக்கிறது எல்லாருக்குமே, பிறந்த எல்லாருக்குமே மரணம் அப்படிங்கிறது நிச்சயம். அப்ப இதுக்காக நீ கவலைப்பட வேண்டாம் அப்படின்னு கிருஷ்ணா அதுக்கான வேற மாற்று வழியை சொல்றாரு. நீ இதை பத்தியே சிந்திச்சுட்டு இருக்காத, இவங்க எப்படி இருந்தாலும் இறந்துருவாங்க, இன்னொரு பக்கம் ஏதோ மறுபடியும் பிறப்பாங்க, மறுபடியும் ஏதோ ஒரு ஊரில் பிறந்து மறுபடியும் ஏதோ அவங்க அழைச்சி போவாங்க. நீ யாரோ நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, ஒருத்தருக்கு ஒருத்தர் சம்மந்தம் இருக்கு அப்படின்னு இந்த 5 பேர் ஒரு வீட்டில் இருக்கிறோம். 5 பேர் தான் நம்ம ஒரு பேர் சொல்றேன். குழந்தைங்க 2-3 பேர், பெரியவங்க அப்பா அம்மா 2 பேர், இப்படி 5 பேர் இருக்கோம் அப்படின்னா, இந்த 5 பேர் இருக்கிற வீட்டில் மீண்டும் இந்த 5 பேர் சந்திப்பாங்களா இறப்புக்கு பின்னாடி? இது நம்ம ஒரு ரயில் பிரயாணம், பஸ் பிரயாணம் போகிறோம். இங்கிருந்து ஒரு டெல்லி போகணும் அப்படின்னா நம்ம இங்கே திருப்பூர்லேருந்து சென்னைக்கு ஒரு ட்ரெயினில் போகிறோம். அதுக்கு முன்னாடி ரயில்வே ஸ்டேஷன் போகிறதுக்கு முன்னாடி ஒரு கார்லேயோ பஸ்லேயோ போகிறோம். அங்கே போகும்போது ஒரு 10 பேரோடு போகிறோம். அது யாரோ நமக்கு தெரியாது. அதே அங்கே ரயில்வே ஸ்டேஷன் போய் இறங்கியாச்சு அப்படின்னா, ட்ரெயினில் ஏறியாச்சு அப்படின்னா, அங்கே ஒரு 1000 பேர் வந்துட்டு இருக்காங்க நம்ம கூட. இது வரைக்கும் வர்றாங்க, சென்னை வரைக்கும் வர்றாங்க. சென்னை போய் வேற ட்ரெயின் மாறணும் டெல்லிக்கு போகிறதுக்கு. அந்த ட்ரெயின் எத்தனை பேர் இருக்காங்க? அங்கே ஒரு 1000 பேர் இருக்காங்க. போயாச்சு, டெல்லி போயாச்சு. டெல்லி போய் அங்கிருந்து எலக்ட்ரிக் ட்ரெயினில் போகணும். அந்த ட்ரெயினில் ஏறியாச்சு, அங்கே ஒரு 1000 பேர் போகிறாங்க. இப்படி பார்க்கும்போது இங்கிருந்து நம்ம வீட்டிலேருந்து புறப்பட்டு திருப்பூர் ரயில்வே ஸ்டேஷன் போக வரைக்கும் கொஞ்சம் பேர் நம்ம கூட வந்தாங்க. திருப்பூர்லேருந்து சென்னை வரைக்கும் கொஞ்சம் பேர் நம்ம கூட வந்தாங்க. சென்னையிலேருந்து டெல்லி வரைக்கும் கொஞ்சம் பேர் நம்ம கூட வந்தாங்க. டெல்லியிலேருந்து அவங்க போக வேண்டிய இடத்துக்கு போகிற வரைக்கும் கொஞ்சம் பேர் நம்ம கூட வந்தாங்க. இவங்கெல்லாம் யாரு?
இவங்கெல்லாம் யார் நம்மோட பிரயாணம் பண்ணாங்க? ஆனால் பிரயாணம் பண்ணவங்களாம் நம்மளோட சொந்தமா இல்லையே. அவங்க யாரோ, இது பகவானுடைய ஏற்பாடு. இது வந்து எப்படின்னா ஒரு நாடகம் நடக்குது. ஒரு நாடகத்தில் வந்து ஒரு நடிகர் நடிச்சிட்டு இருக்காரு, ஒரு ராஜாவா நடிச்சிட்டு இருக்காரு. ராஜாவா நடிச்சவர் வந்து வீட்டுக்கு அதே ராஜா வேஷத்திலே போய் நான் ராஜாவா அப்படின்னு சொல்லி வீட்டில் போய் இருக்க முடியுமா? இல்லை. அவர் வந்து அந்த நாடகத்தில் ராஜா வேஷம், அவ்வளோதான். அவரோட உண்மையான அடையாளம் வேற, அவருடைய பேர் வேற, இதெல்லாம் இருக்கு. அப்போ அங்க அந்த ராஜா வேஷம் போட்டவர் மறுநாள் பார்த்தீங்கன்னா ஒரு போலீஸ்காரர் நாடகத்தில், போலீஸ்காரர், ராஜா, ஒரு திருடன், இந்த மாதிரி தினம் ஒரு வேஷத்தில் வர்றாரு. அவர் யாரு? அவரோட உண்மையான அடையாளம் என்ன? போலீஸ்காரரா, இல்லை ஒரு காவல்துறை அதிகாரியா, இல்லை ஒரு திருடனா? யார் அவரு? அவருக்கு எந்த அடையாளம் சொல்லலாம்? எந்த அடையாளம் சொல்லலாம்? எதுவுமே சொல்ல முடியாது. அவருடைய அடையாளம் வேற. அவர் இன்னாரு, இன்னும் உங்க இடத்துல இருக்காரு, அவர் நாடகத்தில் வந்து நடிக்கிறதுக்காக வந்திருக்காரு, அதான் உண்மை. அப்ப இந்த நாடகத்தில் நடிக்கிறது அப்படிங்கிறது எல்லாமே பொய். அவருடைய வாழ்க்கைங்கிறது தனியா இருக்கு. அவருக்கு ஒரு மனைவி இருக்காங்க, அவருக்கு குழந்தைகள் இருக்காங்க, அதெல்லாம் நிஜம். இந்த பக்கம் அவர் வந்து தினம் ஒரு வேஷம் போட்டு நடிக்கிறாரு அப்படின்னா அது நிஜமான வாழ்க்கை அல்ல. அது வந்து தற்காலிகமானது. தினம் ஒரு வேஷத்துக்கு வந்துட்டு இருப்பார். அதே மாதிரி தான் நாம் வந்து ஒரு ஜென்மத்தில் மனிதனாக பிறப்போம், இன்னொரு ஜென்மத்தில் மிருகமாக பிறப்போம், இன்னொரு ஜென்மத்தில் தாவரங்களாக பிறக்கலாம், அது எதுவாக வேணாலும் இருக்கலாம். அதாவது எத்தனையோ 84 லட்சம் வகையான ஜீவராசிகள் இருக்குன்னு சொல்லி சொல்றாங்க சாஸ்திரங்கள். அப்ப இந்த 84 லட்சம் வகையான ஜீவராசிகள்ல எதில் வேணாலும் மாறி 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 பிறந்துட்டே இருக்கும். முக்குணங்கள் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க, தனி சப்ஜெக்ட். அப்ப அதனுடைய தாக்கத்துக்கு ஏற்ப நம்முடைய வாழ்க்கை அமையுது. அப்ப அங்க நம்ம ஏதோ ஒரு இதுல வந்து நம்ம மாறி மாறி ஏதோ ஒரு இடத்துல கிருஷ்ணாகிட்ட வந்து அர்ஜுனன் வந்து கேட்கிறாரு, என்னென்ன நீங்க இந்த விஷயத்தை, இந்த ஞானத்தை சூரிய தேவனான விவஸ்வானுக்கு சொன்னீங்களே, அப்பெல்லாம் வந்து நான் பிறக்கவே இல்லையே அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்போ கிருஷ்ணா சொல்றாரு, நீ அப்படி புரிஞ்சுக்க கூடாது. நீ இந்த அர்ஜுனன் அப்படிங்கிற இந்த உடல்ல நீ இப்ப வந்திருக்கிற, ஆனா நீ வேற ஒரு உடல்ல அப்ப இருந்த. கோடான கோடி வருஷத்துக்கு முன்னாடி நீ வேற ஒரு உடல்ல இருந்த, வேற ஒரு இடத்துல இருந்த. அப்ப நான் வந்து எப்பவுமே இருக்கிறேன், நீ வேற ஒரு இடத்துல இருந்த. அப்ப இது யாருமே இல்லாம இருக்கு. இப்ப இன்னைக்கு இருக்கிறவங்களும் நாளைக்கு மரணத்துக்கு பின்னாடி என்னவாங்க? வேற ஒரு இடத்துல இருப்பாங்க. அவங்க என்னைக்குமே அழியறது இல்லை. அதாவது ஆத்மாவுக்கு அழிவில்லைன்னு கிருஷ்ணா இங்க தெளிவா சொல்றாரு. இந்த 2வது அத்தியாயத்துல தெளிவா சொல்றாரு. அது எந்த ஆயுதத்தால் எதையும் கொல்ல முடியாது, எரிக்க முடியாது, தண்ணீர் மூழ்கடிக்க முடியாது, எதிரே ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா ஆத்மா, அதனால்தான் அதுக்கு அழிவு இல்லாதனால்தான் அது என்ன பண்ணுது? இப்ப இருக்கிற உடலை விட்டாச்சுனாலும் கூட தன்னுடைய கர்மாக்களுக்கு ஏற்ப வேற ஒரு உடலை போய் எடுக்குது. இந்த சக்கரம் இது சுழண்டுட்டே இருக்கு. இதுக்கு ஒரு எல்லையே இல்லை, வாடுக்கு போயிட்டே இருக்கு. இந்த தினத்தந்திங்கிற ஒரு பேப்பர் வரும் இல்லைங்களா, அதில் கன்னித்தீவுன்னு ஒரு கார்ட்டூன் கதைன்னு வரும். யாராச்சும் பார்த்துருப்பீங்களான்னு தெரியாது. அது வந்து நான் குழந்தையா இருக்கும்போது நான் பார்த்துருக்கேன். இப்போ இனி வந்துட்டு இருக்கு, இனி முடியல, அது வாடி இனி போயிட்டே இருக்கு. என்னது அப்படின்னு என்ன அர்த்தம்? அதே மாதிரிதான் இந்த நம்முடைய வாழ்க்கை அப்படிங்கிறது எங்கேயோ பிறந்தோம், எங்கேயோ இறந்தோம் அப்படிங்கிறதல்ல. எத்தனோ ஜென்மமா இன்னைக்கு வந்து இங்க பிறந்திருக்கோம் ஒரு அப்பா அம்மாவுக்கு, நாளைக்கு எங்க பிறக்கும்போது தெரியும் வேற ஒரு அப்பா அம்மாவுக்கு. ஒவ்வொரு ஜென்மத்திலுமே நமக்கு அப்பா அம்மா இருக்காங்க. இதுல எந்த அப்பா அம்மா ஒரிஜினல் அப்பா அம்மா? யாருமே நிஜம் இல்லை, பகவான் ஒருத்தர் தான் நிஜம். அதனால நாம வந்து எது நிஜம் அப்படிங்கிறது நம்ம சாஸ்திரம் மூலியமா மட்டும்தான் நமக்கு ஒரு தெளிவான புத்தியை நம்ம ஏற்படுத்தணும். வேற நம்முடைய கருத்துக்களோ நம்முடைய கற்பனையோ வேற அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்க அப்படிங்கிற ஒரு இதையெல்லாம் வந்து நம்ம எடுத்துக்க கூடாது. ஏன்னா இன்னைக்கு வந்து உலகம் மொத்தமே தடுமாறிட்டு இருக்கு. இந்த தடுமாற்றம் எதனால அப்படின்னா அவங்களுக்கு போதிய ஞானம் இல்லை அப்படிங்கிறது தான். எதையே செய்யணும், எப்படி செய்யணும், அது பக்தனுக்கு மட்டும்தான் பகவான் வந்து ஒரு பரிசாக கொடுத்துருக்காரு. தன்னுடைய வாழ்க்கையை எப்படி வச்சுக்கணும், எப்படி வாழணும், என்ன மாதிரி காரியங்கள் செய்யணும், என்ன மாதிரி காரியங்கள் செய்யக்கூடாது அப்படிங்கிறத வந்து ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காரு. அதனால நாம் வந்து பகவான் சொல்லியிருக்காரு. ஏன்னா
பகவான் மேல நம்ம பெரிய ஆள் யார் இருக்காங்க, பெரிய நபர் யார் இருக்காங்க? பகவான் மேல பெரிய நபர் யாரு இல்லைங்களா? அதனால நமக்கு வந்து பகவான் ஒருத்தர் தான். அதாவது ஒரு ஸ்லோகத்தில் சொல்றார், தெய்வீகேஷா குணமயி மமமாயா துரத்தேயா மாமேவையே பிரபத்தியந்தே மாயா மேதாம் தரங்குதே அப்படிங்கிறார். அப்படின்னு என்னது? என்னுடைய தெய்வீக குணங்களின்பால் இருக்கிறதுனால எனக்கு வந்து நீ ஜெயிக்க முடியாது. அப்படி ஜெயிக்கணும் அப்படின்னா என்னை சரணடைஞ்சா மட்டும்தான் ஜெயிக்க முடியும். மமமாயா துரத்தியா, என்னுடைய அந்த தெய்வீக சக்தியை, மாயா சக்திங்கிறது தெய்வீக சக்தி தான். அந்த சக்தியை யாராலும் வெல்ல முடியாது. அப்படி வெல்லணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? என்னை சரணடைந்தால் அது வெல்லலாம் அப்படிங்கிறதான். அப்ப பகவானை சரணடைந்து மட்டும்தான் நம்முடைய வாழ்க்கையை நம்ம ஒரு ஜெயிக்கிற மாதிரியான வச்சுக்கணும். ஜெயிக்கிற கட்சியா தான் நம்ம இருக்கணும். தோக்கிற கட்சியாவே இத்தனை காலம் இருந்துட்டோம். எல்லாத்தையுமே தோல்வியை சந்திச்சிட்டோம். அதுல வந்து இதுக்கு மேல தோல்வியை சந்திக்கிறதுக்கு நம்மகிட்ட ஒரு இருதயத்தில் ஒரு பலம் கூட இல்லை. அப்போ பகவான் வந்து நமக்கு அந்த மாதிரியான ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்காரு, பக்தி பண்றதுக்கான ஒரு வாய்ப்பு. அதனால இந்த வாய்ப்பை நம்ம பயன்படுத்திட்டு நம்ம ஹரே கிருஷ்ணா மந்திரத்தை, பகவானுடைய நாமங்களை சொல்லி நம்ம வந்து இந்த வாழ்க்கையை மீண்டும் நல்ல ஒரு ஆனந்தமயமான வாழ்க்கையாக நம்ம மாற்றிக்கணும். ஏன்னா நாம கஷ்டப்படுறதுக்குன்னே வரல, வந்திருக்கிறோம். பட் இது மாற்றிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்படிங்கிறப்போ நம்ம அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கணும் அப்படிங்கிறதான். யாருக்காச்சும் ஏதாச்சும் கேள்விகள் சந்தேகங்கள் இருக்குங்களா? கேள்விகள் சந்தேகங்கள் ஏதாச்சும் இருக்கா? ஒன்றும் இல்லை. சரி. ஸ்ரீ கிருஷ்ண பகவானுக்கு, ஸ்ரீமத் பகவத்கீதாக்கு, ஸ்ரீல பிரபுபாதுக்கு